அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பிலிருந்து கதைக்கிறோம். இன்றைக்கு ஊடக செய்தியை வழங்க வந்திருக்கிறோம். இன்றைய களச்சூழல்ல தொடர்ச்சியாக ஈழ தேசத்தில், தமிழ் தேசத்தில் இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான கொடுமைகள், வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு இன அழிப்பு மாறி தொடர்ச்சியாக இறப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் ஒரு விரிவிரியாளர் கொல்லப்பட்டது, மட்டக்களப்பு கிணற்றுக்களே நடைபெற்ற சம்பவங்கள், ஒரு தூக்கிலே தொங்கிய பெண் என்று பல பெண்களுக்கான சிறுவர்களுக்கான அழிவுகள் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த மாதம் பார்க்க போகிக்க பிக்குவால துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுமி, மூளாயிலே 11 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அதை விட திருகோணமலையில 17 வயது ஒரு சிறுவன், ஒரு சட்டத்தரணியின் மகன் கடத்தப்பட்டு மிக வன்கொடுமை செய்யப்பட்டு ஓடி வந்திருக்கிறான் தப்பி. இளம் பெண் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். இளம் ஆண் ஒருவர் காணாமல் போவதாக சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிற செய்திகள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிய வேணும், 52 வயசு பெண் ஒருவர் முல்லைத்தீவிலே கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறார். இதுக்கான தகவல்கள் என்ன நிலை என்றே எங்களுக்கு தெரியாது. இதைவிட அண்மையில் உங்களுக்கு தெரியும், வரணியில ஒரு எரிந்த நிலையில ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது போலவே நேற்றைய முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே காட்டு பகுதியிலே ஒரு சடலம் காணப்படுகிறது, ஒரு ஆணின் சடலம் காணப்படுகிறது. இங்கே பார்த்தால் கோப்பாய் பகுதியிலேயே ஒரு குறிப்பிடப்பட்ட பிரதேசத்திலே ஒரு இளம் வயது வாலிபன் இறந்து கிடக்கிறார். இப்படியே தொடர்ச்சியாக எங்கட தேசத்துல பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான நிலைமை படுமோசமாக போய்கொண்டிருக்கு. இதை நாங்கள் சாதாரணமாக விட்டுட்டு போகலாம். ஏன்னு சொன்னா, நேற்று முன்தினம் ஒரு இளம் ஆண் தன் சாராயம் குடிப்பதற்கு அம்மா காசு தரையில்லை என்று சொல்லி தாயை தள்ளி விழுத்தேக்கு அந்த தாய் இறந்து போனா. பாருங்க, போதையாலையும் இன்னுமே நாங்கள் மீளுறதுக்கான ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்படையில. தொடர்ச்சியா இந்த போதைப் பொருள் எங்களோட பாடசாலை மாணவர்களிடையே பரவி கொண்டிருக்கு. நாங்கள் அறியவே எத்தனையோ பாடசாலை பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து வெளியில அவர்கள் இந்த போதையால பாதிக்கப்பட்டு கல்வியை இடைநிறுத்தி வெளியில இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த போதை தொடர்ச்சி நீங்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில வாழ்வெட்டு நடந்து அவர்கள் கைது செய்யப்படும் எங்கட இளைஞர்கள் வாழ்வெட்டை செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி எமது இளைய சமுதாயம், அதாவது எங்கட எதிர்கால தலைவர்கள் மிக மோசமான வழிமுறை தடுமாறி எங்களுக்கு இனிமேல் ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழல்ல நாங்கள் மிக குழம்பி போயிருக்கிற நிலைமை, வீட்டுக்கு வீடு அவலோலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல எங்கட சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுவோம் என்று நாங்கள் திணறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எங்கட தேசத்துக்கான விடுதலை வந்தாலொழிய நாங்கள் எப்படி தலை நிமிரப் போகிறோம் என்ற கேள்வியோடு தான் அனைத்து தமிழ் தேசத்துக்கான விடுதலை வந்தாலொழிய நாங்கள் எப்படி தலை நிமிரப் போகிறோம் என்ற கேள்வியோடு தான் அனைத்து தமிழ் மக்களும் அந்த எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை, சுய நிர்ணயத்துடனான இறமையுடனான ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இவ்வளவு சம்பவங்கள் நடந்து அதுகளையும் தாண்டி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருக்க இந்த சமூகத்துல கடந்த பல 10 ஆண்டுகளாக இனவழிப்பு போர் நடந்து அதுக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டிருக்கிறோம். அதை விட 16 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டு, ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த எவையுமே சாதிக்க முடியாத அளவுக்கு உள்ளக பொறிமுறை உள்ளகத்துக்குள்ள ஒரு பொறிமுறையை இந்த தூதர் ஆலயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதிலே இருந்து எங்கட தமிழினத்தை எங்களை தமிழர்களுக்கான தீர்வை பாதுகாக்க வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் எங்கள்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ள இருக்கிற போட்டா போட்டிகள் எங்களுக்கான தீர்வை உள்ளக பொறிமுறைக்குள்ள தமிழர்களுக்கான தீர்வுகள் தள்ளப்படாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் அமைப்புகள் நிச்சயமாக ஒரு முன்வர வேண்டும். இது ஒரு மிக பயங்கரமான சூழல்ல இந்த அழிவுகளோட எங்களோட தீர்வும் பிழைச்சி போச்சுன்னா எங்களோட எதிர்காலமே சூனியமா போயிடும். அப்ப நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசியல்வாதிகளையும் மக்கள் அமைப்புகளையும் உள்ளக பொறிமுறைகளை எங்கட தீர்வை வராமல் செய்து எங்களுக்கான சுதந்திரமான சுய நிர்ணயத்தோட தீர்வு வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இன அழிப்புகள் வன்கொடுமைகள் என்று தப்பலாம். அப்ப இன்றைய சூழல்ல மிக கவலையான சம்பவம். இன்று இந்திய துணை ஜனாதிபதி சென்ற வாரம் போயிருக்கிறார். அவர் அவரோட நின்ற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் நின்ற படங்களும்
அவர்களுக்கான செய்திகளும் இந்திய பத்திரிகைகளிலும் முகநூல்கள் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னா எங்கட தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற சம்பவம் உண்மையில தமிழர் மனங்களிலே மிக குழப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கூட்டாட்சி கோரிக்கை எவ்வளவு தூரம் எங்களுக்கான ஒரு சரியான வாய்ப்பை தரும் என்ற மிகப்பெரிய கேள்வி. இந்த கூட்டாட்சி கோரிக்கையைத்தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் மும்முனையாக எங்கட தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் 3 நிலையில இருக்கிறோம். அந்த 3 அரசியல்வாதிகளும் விவாதிக்கிறது கூட்டாட்சிக்கான கோரிக்கை என்ற சம்பவங்களை கேள்விப்படைக்க மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கான சர்வதேச நீதியை கோரிக்கொண்டிருக்கிறார். கடந்த பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன அழிப்பு போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவங்களுக்கான நீதியை கோருறோம். 16 ஆண்டுகளுக்கு மேலாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரி இன்றை வரை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி புதைகுழியில புதையுண்டு போன எங்கட உறவுகளின் அந்த புதைகுழிகளுக்கான அந்த சர்வதேச நீதியை கோரி இப்ப திரும்பவும் அந்த புதைகுழிகளை தோன்றதுக்கான ஒரு நிலப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான வன்முறைகளுக்கு எதிரான சர்வதேச நீதியை நாங்கள் கோரிக்கொண்டு இருக்கிற நிலையில இந்த கூட்டாட்சி கோரிக்கை இந்த சர்வதேச நீதிகளை இல்லாமல் நீர்த்து போக செய்து விடுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த அவலங்களுக்கான நீதி குரல்களை அடக்கி விடுமா? இந்த கூட்டாட்சி கோரிக்கை எங்களுக்கான எந்த ஒரு நீதியை சர்வதேச நீதியையும் தராமல் எங்களை அமுக்கி விடுமா? இந்த கூட்டாட்சி கோரிக்கை எப்படி எங்களுக்கான தீர்வை தரப்போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய வினாவோட தான் நாங்கள் இன்றைக்கு ஏன்னு சொன்னால் இவ்வளவு அழிவுகள் இன்றைக்கு கடந்த இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய சித்திரை மாதம் வரை பார்த்தாலே இன அழிப்பு மாதிரி எங்களுக்கு தொடர்ச்சியான அழிவுகளும் வன்கொடுமைகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அப்ப உண்மையில எங்கட தாயக நிலத்திலே இருக்கிற சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்து உறவுகளும் எப்படி செயற்படணும் என்றா இந்த எங்கட நிலைமைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இலக்கை எட்டுவதற்கான ஒரு ஒரு விழிப்புணர்வை அல்லது அவர்களுக்கான ஒரு செயற்பாட்டை முன்கொண்டு வருவதற்காக எல்லோரும் இணைந்து முன்வர வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் சமூக அமைப்புகளையும் ஒரு சமதளத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எங்கட கூட்டாட்சி கோரிக்கையிலிருந்து நாங்கள் எங்களுக்கான தீர்வை எட்டுவதற்காக இன்றைய காலை செய்தியில கூட சிங்களவர்கள் இந்த எங்களுக்கான கோரிக்கைகளை தரமாட்டார்கள் என்பதற்கான கோரிக்கையாக இந்த கூட்டாட்சி கோரிக்கை கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு தவறான ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. உண்மையில நாங்கள் அவர்களுக்கான நீதியை அல்லது அவர்கள் தருவதற்கான நீதியை நாங்கள் பெற முடியாது. தமிழர் தேசத்திலே தமிழர்களுக்கான தீர்வைத்தான் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்க வேண்டும். அந்த வகையிலே இந்த இனப்படுகொலைகள், பெண்களுக்கான வன்முறைகள், சிறுவர்களுக்கான கொடுமைகள் நடந்தேறுவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்து அமைப்புகளும் உறவுகளும் சமூகமும் இந்த தேசத்திலே இருக்கிற எங்கட சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை சமதளத்திலே நிறுத்தி பேச வேண்டும். இவ்வாறு பேசுவது வந்துதான் எங்களுக்கு எதிர்காலத்திலே இப்படியான சம்பவங்கள் நிகழாமல் நாங்கள் ஒரு இனமாக சுயநிர்ணயம் உண்மையிலே கூட்டாட்சி கோரிக்கை சுயநிர்ணய உரிமையை மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது. சுயநிர்ணய உரிமை மட்டுப்படுத்தப்பட்டதா கூட்டாட்சி கோரிக்கையை நாங்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே சமதளத்திலே இந்த அரசியல் கட்சிகளை நிறுத்தி சமூக அமைப்புகளையும் ஒன்றாக நிறுத்தி இந்த எமது தமிழர் தேசத்துக்கான ஒரு சரியான தீர்வை எட்டுவதற்காகவும் இந்த அநீதிகளுக்கான சர்வதேச நீதிகளை பெறுவதற்குமான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்றத இந்த புலம்பெயர் தேச அமைப்புகளிடமும் தாயக அமைப்புகளிடமும் நாங்கள் சர்வதேச ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் ஊடாக மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தலையும் ஒரு கோரிக்கையும் நாங்கள் விட விரும்புகிறோம். இந்த தமிழர்கள் அனைவருமே ஈழதேச தீர்வுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வலியுறுத்த வேண்டும். எங்களுக்கான சுகமான சுயறிக்கையும் நாங்கள் விட விரும்புகிறோம். இந்த தமிழர்கள் அனைவருமே ஈழதேச தீர்வுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வலியுறுத்த வேண்டும். எங்களுக்கான சுகமான சுயநிர்ணயத்துடன் இறைமையுடனான சுதந்திரமான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கான வழிவகைகளை மக்கள் விழிப்படைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.